வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த எமர்ஜென்சி குறித்து இப்போ ஆளும் தரப்பினர் என்டி அலையன்ஸ்ல இருந்து பேச தொடங்கியிருக்காங்க. நேற்று ஏதோ இந்த பேய் படங்களை வர மாதிரி சாத்தான்கள் வரும்போது ஒரு பைபிள் எடுத்து காமிப்பாங்க. அது மாதிரி மோடி பதவியேற்கும் போதும் சரி, அமித்ஷா பதவியேற்கும் போதும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தூக்கி காட்டிட்டே இருந்தாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலாக எமர்ஜென்சி குறித்து மோடியும் அமித்ஷாவும் பேச தொடங்கியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாதுன்றாங்க. நீங்க ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் ஒண்ணு சொன்னீங்க. அதாவது சாத்தானை விரட்டுவதற்காக தூக்கி காட்டப்பட்ட பைபிள் மாதிரி அப்படின்னு. சமீபத்துல ஒரு படம் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, கான்ஜுரிங் அப்படின்னு ஒரு படம். அதுல கணவன் மனைவியாக 2 பேர் பேய் ஓட்டுவாங்க. என்னன்னா அந்த பேய் ஓவரா ஆடிக்கிட்டே இருக்கும், இவங்களால அடக்கவே முடியாது. கடைசியில இவங்களையே போட்டு பாக்குற அளவுக்கு அந்த பேய் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேயோட பேர் நமக்கு தெரிஞ்சாதான் விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு VALAK வேலக் அப்படின்னு கண்டுபிடிச்சு, உன் பேரு வேலக், இனி நான் உன்னை விரட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள்ல வேலக் அப்படின்னு தூக்கி காட்டுவாங்க. அந்த பேய் பறந்துடும். அந்த மாதிரி இந்த மோடி அரசு, RSS பயங்கரவாதம், இதையெல்லாம் ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சிகளோ புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்குது. இவன் பேர் என்ன, இவன் ஆள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. இவன் ஒன் மோர் அப்போசிஷன் பார்ட்டி இல்ல, இவன் த்ரெட் டு இந்தியா இட் செல்ஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, பிஜேபிக்கு எதிரான மனநிலையை வளர்த்து கொள்வதற்கு, RSS அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. ராகுல் காந்தி இவ்வளவு நாள் எவால்வாய் வர வேண்டி இருந்திருக்கு. பப்பு அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட நிலையில் இருந்து ராகுல் காந்தி இன்றைக்கு RSS அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கும் அளவிற்கு வந்திருக்கிறார். அப்படின்னா அவங்க இந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த காலம் எடுத்திருக்கிறது. அந்த ரூட் காஸை தீர்த்து வைக்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் வந்திருக்குது. பெடரலிசம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்குது. நல்ல வேளை இப்போதாவது புரிந்திருக்கிறதே அப்படின்ற அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். அந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி காட்டினது அப்படின்றது வெறுமன கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புத்தகத்தை பாதுகாக்கிறது அல்ல. மோடியும் கூட தான் கான்ஸ்டிடியூஷனை தூக்குறாரு, தலையில தூக்கி வச்சு முட்டிக்கிறாரு. அதாவது கோயில்ல எல்லாம் போய் பாவத்தை கழுவுறதுக்காக தூணா முட்டிட்டு திரிவாங்க நம்ம மக்கள். என்னன்னா வெளியே போய் யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல முடியாது, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவான். இந்த மாதிரி யாரோ ஒரு சாமியுமே இருந்துச்சு அப்படின்னா போய் முட்டி முட்டி அழுதுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் பாவத்தை கழுவுறதுக்காக தூண்ல முட்டுவாங்க, நந்தி சிலையில முட்டுவாங்க, பலிபீடத்துல முட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஐயோ இப்படி பண்ணி இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மோடி அந்த கான்ஸ்டிடியூஷன்ல போய் முட்டி முட்டி அழுதுட்டு பதவி ஏற்றிருக்கிறாரு. நீ முட்டி முட்டி அழுதா மட்டும் நம்பிட மாட்டேன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சரத்துக்களை மதிச்சு நடக்கிறவனா நீ இருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்போல்டு பண்றவனா நீ இருக்கணும் அப்படின்றத எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை நான் தூக்கி காட்டினேன் அப்படின்னு ராகுல் காந்தி நேற்றைக்கு பேசி இருக்கிறார். ஆக எதிர்கட்சிகள் ரொம்ப விஜிலண்டாகவும் ரொம்ப சரியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு. இனி நீண்ட கால நோக்கிலும் இவர்கள் இதே வேகத்தில் செயல்பட்டால் எதிர்கால இந்தியா பாதுகாப்பானதாக இருக்கின்ற ஒரு குறைந்தபட்ச உணர்வு மக்களுக்கு வரும். அதே நேரத்துல மோடி அரசுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அவரே தொட்டு கும்பிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால அவங்க இதை தூக்கி பிடிச்சிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவர்கள் அதை மிதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் கான்ஸ்டிடியூஷன் தலையில ஒத்திக்கிட்டதா நம்ம பாக்குறோம். அவர் அதை எச்சில் செய்திருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷன் எச்சி பண்ணியிருக்கிறாரு. அவரு இவ்வளவு இந்த 10 வருஷமா அவர் அதைத்தானே பண்ணியிருக்கிறாரு. அதைத்தான் அவர் தலையை வச்சு தொடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதை தொடக்கிறது அப்படின்றது எலெக்ஷன்ல பேசினார் இல்லையா, நான் தான் ஓபிசி, நானே ஓபிசி, எனக்கு ஓபிசியை பாடம் எடுக்கிறீங்களா, நான் தான் ஓபிசிக்கு அவ்வளவு பண்ண போறேன், இவ்வளவு அதெல்லாம் பண்ணுங்க, பண்ணி நல்ல விதமா ஆட்சியை நடத்தினா குறைந்தபட்சம் இந்த பிரதமர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கும், இல்லைன்னா சர்வாதிகாரி பட்டியல்ல பேர் சேர்ந்துடும். இப்ப எமர்ஜென்சியை மையப்படுத்தி காங்கிரஸ் அவன் வளர்ந்துட்டான். அதாவது அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அவர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறாரு. நீ இப்ப பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு நீ என்னவா மாற போறன்றதுதான் கேள்வி. காங்கிரஸ் எமர்ஜென்சியை கொண்டு வந்துச்சு. ஆமா, இப்ப யாரு மறைச்சா, இப்ப யாரு மறுத்துட்டாத? இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி நடக்கவே இல்லைன்னு யாராவது மறுத்தாங்களா? யாரும் மறுக்கல. காங்கிரஸ் அதுல இருந்தெல்லாம் எவால்வ் ஆயிருச்சு. காங்கிரஸ் இன்னைக்கு பெடரலிசம். இந்திரா காந்தி எந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக யூனிட்டரியா பல பவர்ஸை கிரியேட் பண்ண நினைச்சாரோ அதுக்கு எதிராக இன்னைக்கு காங்கிரஸ் பேசுது. அதுக்கு எதிராக காங்கிரஸ் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை எழுதுது. நீட் எக்ஸாம்ல மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில இந்த மாநிலத்தின் கையில் அதிகாரம் ஒப்படைக்கப்படும்னு காங்கிரஸ் பேசுகிறது. நீட்ல மட்டும் இல்ல, ஒவ்வொன்றையும் மாநிலத்தின் உரிமைகளை பற்றி காங்கிரஸ் பேச தொடங்கி இருக்கிறது. மாநில அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியா இருக்கட்டும், கேரளா காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் தேசிய அளவுல காங்கிரஸ் கமிட்டி ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா சுட்டிக்காட்டும் இடத்துக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க.
எங்க மாநில நலனை முன்வைத்து நாங்கள் இந்த முடிவை தான் எடுக்க முடியும் நிலையை நோக்கி நகர்றாங்க. தேசிய அளவில் அந்த அழுத்தத்தை உருவாக்கி தேசிய காங்கிரசும் கூட இப்போது மாநில அளவிலான காங்கிரஸ்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. மாநில பிரச்சனைகளை முன்வைத்து பேசும் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்போ அவன் வளர்ந்துட்டான், அவன் அப்ரூவர் ஆயிட்டான், அவனுக்கு 100 சீட்டு கொடுத்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து மக்கள் உட்கார வச்சிட்டாங்க. நீ வளர்ந்துட்டேன்றத நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியை மக்கள் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. நீ நல்லவனான்னு லிட்மஸ் டெஸ்ட்டை மக்கள் இப்ப வச்சிருக்கிறாங்க. இந்த ஆசிட் டெஸ்ட்ல இருந்து மோடி தன்னை காப்பாற்றி கொள்ளுவார் என்று நான் நம்பவில்லை. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல ராஜ்நாத் சிங்கும் கிரண் ரிஜிஜும் போய் நிக்கிறாங்க, போய் வேண்டுறாங்க அப்படின்றதே ஒரு மாற்றமா எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கா? அல்லது மோடி திரும்பி அதே பாணியோட தான் இருக்காரு, அதே அதிகாரிகள், அதே அமைச்சர்கள், நீங்க சொன்னது போல புரோட்டம் ஸ்பீக்கரை கூட 3வது இடத்துல இருக்கக்கூடிய நபரை முன்னிறுத்துறாங்க, அவரை ஆக்குறாங்க. அப்படின்றப்போ மோடி அதே பாணி தான் கையாள தொடங்கியிருக்காரு. இப்போ 146 எம்பிக்களை எப்படி கடந்த காலங்கள்ல சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப 240 எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு கணிக்கிறாங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, 240 பேரையும் சஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது இப்போ நடக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அப்படின்றத மோடி உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் பதவி ஏற்கும் போது என்ன பேசுறாரு அப்படின்னா, மக்கள் டிபேட் நடக்கணும்னு விரும்புறாங்க, ஆரோக்கியமான விவாதம் நடக்கணும்னு விரும்புறாங்க. அவர் சொல்லாம விட்டது என்ன அப்படின்னா, அதனாலதான் என்கிட்ட இருந்து மெஜாரிட்டிக்கு 30 கம்மியா எனக்கு வெற்றி கொடுத்து என்னை இப்படி ஒரு முறிவு மனநிலையில கையறு நிலையில உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உள்ளார்ந்த பொருள். வெளியே சொல்றது டிபேட்டை விரும்புறாங்க, டிஸ்கஷனை விரும்புறாங்க அப்படின்றது. உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் வாங்கின அடியா இருக்கட்டும், அல்லது ராஜஸ்தான்ல அவங்க வாங்கின அடியா இருக்கட்டும், ராஜஸ்தான்ல இவர் எங்க போய் தாலியை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசினாரோ அந்த தொகுதியில பாரதிய ஆதிவாசி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. இவரு குஜராத்ல எந்த தொகுதியில 2 எருமாட்டில் அவனை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசினாரோ அந்த தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு தொகுதியில தான் அவங்க குஜராத்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ மக்கள் நம்ம பேசுறத ரசிக்கல அப்படின்றது மோடிக்கு புரிய தொடங்கி இருக்கிறது. ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு தான் மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை அவர் மதித்து நடப்பது யார் கையில் இருக்கிறது அப்படின்னா, வெறுமனே இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளிடம் மட்டுமல்ல, தொடர்ந்து விஜிலண்டாக இருக்க வேண்டிய மக்கள் கைகளிலும் இருக்கிறது. நம்ம இப்போ சைலண்டா ஒரு அமைதியான முறையில தேர்தல்ல இந்த முடிவை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இத தொடர்ந்து நம்ம தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்? கடந்த முறை நாடாளுமன்றத்துல 3 வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு எதிராக பெருந்திரளான விவசாயிகள் கூடி 1 வருடம் நடத்திய தொடர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக அது இப்போது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதே போல சிஏஏவுக்கோ என்ஆர்சிக்கோ அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கோ அல்லது நீட்டுக்கோ அல்லது இன்னும் பல பெடரல் இஷ்யூஸுக்கோ போராடுவதற்கான செயல் திட்டத்தோடு மக்கள் இயக்கங்கள் தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வது அப்படின்றதுதான் இந்த இடத்துல தேவை. கடைசியாக பரகல பிரபாகர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தி வயர்ல எழுதின ஒரு கட்டுரையை நினைவுபடுத்தணும்னு ஒரு முறை. அதுல அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. மோடி வந்ததற்கு பிறகு, அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல அவருடைய முக்கியமான வேலை திட்டமே என்ன அப்படின்னா, இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸை முடக்கிறது, என்ஜிஓக்களை முடக்கிறது அப்படின்றது. என்ஜிஓ அரசியல் விமர்சனம் இருக்கின்றது வேற, ஆனா சிவில் சொசைட்டி அமைப்புகளை மக்கள் இயக்கங்களை முடக்கிறது அப்படின்றது எதனால அப்படின்னா, மக்கள் இயக்கங்கள் தான் எல்லா காலகட்டத்திலையும் மக்களோட தொடர்ந்து செயல்பாட்டுல இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறத மக்கள் இயக்கங்கள் தான் தொடர்ந்து வேலை பார்த்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். சரி, அது தீஸ்தா செதல்வதாக இருக்கட்டும், பரகல பிரபாகராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல வாய்ஸ் ஆஃப் டிஎனா இருக்கட்டும், அல்லது இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் ஆக, அதாவது இன்றைக்கு இயக்கங்களை போல செயல்பட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிற இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் ஆகிய பேரலையா இருக்கட்டும், வாய்ஸ் ஆஃப் சவுத்தா இருக்கட்டும், அல்லது இன்னும் பிற தனிப்பட்ட ஊடகங்களாக இருக்கட்டும், இவர்கள் தான் மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேச வேண்டிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இவங்களை ஒடுக்குறது தான் மோடியினுடைய பிரைமரி அஜெண்டாவா இருந்துச்சு. ஆனா அப்படி நீ ஒடுக்கிறதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற முடியும்னு கடந்த தேர்தலின் போது நாம பேசியதன் விளைவுதான் இந்த ரிசல்ட் அப்படின்றது மோடிக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸினுடைய ரொம்ப தீவிரமான கண்காணிப்பு அப்படின்றது அவசியம் நினைக்கிறேன். இதனுடைய செயல்பாடு தொடர வேண்டும் அப்படின்றதுதான் சரியானதா இருக்கும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றதனுடைய ஒட்டுமொத்த நரேஷனும் பிஜேபிக்கு சார்பானதா பில்டப் ஆகுது. இப்ப ரிப்பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு வணிக ஊடகம்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு, வேற வார்த்தையில அழைப்பதற்கு முடியல. அதுல அர்னாப் கோஸ்வாமின்னு ஒரு ஆளு நேத்து கத்துறாரு, கிடந்து என்ன கத்துறாரு அப்படின்னா,
ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வத்ரா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து மாணவர்களை வந்து திசை திருப்பி பாக்குறாங்க, மாணவர்கள் இதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு 2 நாள் முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க அருந்ததி ராய் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் கிடைத்த உடனே அதை வந்து அப்படியே ஏகோபித்த வகையில கொண்டாடுறாரு. இவர் மேலையும் கேஸ் போட்டாங்க. இவர் மேல மகாராஷ்டிரா அரசு கேஸ் போட்டது, உத்தவ் தாக்கரே அரசு கேஸ் போட்டது. என்ன கேஸ் போட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இவர் வந்து டிஆர்பி, அதாவது ரேட்டிங்லயே வந்து முறைகேடு பண்ற அளவுக்கு வந்து இவர் வளர்ந்த உடனே அதற்கு எதிராக வழக்கு நடக்குது. இன்னொரு பக்கம் இவருடைய சேட் கசியுது. என்ன சேட் எல்லாம் கசியுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ராணுவ ரகசியங்களை இவரு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமா மறுநாள் நடக்க போற அட்டாக்கை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க, இன்னைக்கு நடக்கிற அட்டாக்கை பத்தி மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிறாங்க. இவ்வளவு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தலைமை நீதியரசர் சந்திரசூட் வந்து ராவணராவா இரவோடு இரவாக அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்து ஒரு ஊடகவியலாளரை கைது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கொடுத்தாரு. அப்ப உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அடுத்த உனக்கு வந்தா இதா அப்படின்ற இதை வந்து அர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற அடியாட்களினுடைய நிலைமை எல்லாம் வரலாறு பல காலமாக பார்த்து வந்திருக்கிறது. வரலாற்றில் இந்த அடியாட்களினுடைய நிலைமை என்னவாக மாறி பலவீனமாயிருக்காரு அப்படின்னா அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அமைதியா இருக்கணும் இல்லையா? திரும்பி அதே வீரியத்தோட தானே பேசுறாங்க. இல்ல, அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள் வந்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து அந்த பவரினுடைய பிம்பங்களை வந்து ரசிச்சவங்க, அந்த பவரினுடைய எசன்ஸ் வந்து இவங்க வந்து சுவை பார்த்தவர்கள். இப்ப என்ன அப்படின்னா, நாங்க இருக்கோம். இப்ப இவர் வந்து ஒரு நெக்ஸஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மோடிக்கு, நாங்க இருக்கோம், நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, இவன்லாம் எனக்கு இருக்கிறான், நான் இன்னும் பயப்படல அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த பிம்பத்தை உண்மையாக மாற்றுவதற்கும் அவர்கள் வந்து துணிவார்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவினுடைய எல்லா அமைப்புகளும் கைப்பற்றப்பட்ட அமைப்புகளாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்த பேரும் பிஜேபி காரர்கள் அல்லது வந்து மோடிக்கு விசுவாசமானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக பேசக்கூடிய நபர்கள் அந்த இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்தியாவுடைய அமைப்புகள் எல்லாம் இப்படி கேப்சர் ஆகிருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு பவர் வந்து இன்னும் மோடி கையில் இருக்கிறது அப்படின்னு அவர் நம்புகிறார். அப்போ அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கும் மக்கள் அமைப்புகளுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்து செய்யணும். ஐ திங்க் அது ரொம்ப சரியாவே ராகுல் இப்ப செய்யறாருன்னு நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல கூட அவர் வந்து கடைசி சில வருடங்கள்ல தான் வந்து தீவிரமான செயல்பாட்டை வந்து முன்னெடுத்தார். ஆனா இப்போ வந்து காட்சி கட்டிலுக்கு மோடி வந்து எம்பியா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனையை தொடங்கிட்டார். ஷேர் மார்க்கெட்ல நடந்த மேனிபுலேஷன், நீட் தேர்வில் நடந்த முறைகேடு, நாடாளுமன்றத்திற்கு உள் எழுப்பப்பட்ட முதல் பிரச்சனை நீட் பிரச்சனை அப்படின்றத வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. 10 விஷயங்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். ரயில் விபத்து, காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல், யூஜி நீட்டில் நடந்த முறைகேடு, அந்த யூஜிசி நடத்தின நெட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது, பிஜி நீட்டு ரத்து செய்யப்பட்டது, பயணிகள் ரயில்ல வரக்கூடிய சிரமங்கள், இப்படி பல்வேறு சிக்கல்கள் 10 விஷயங்களை பட்டியல் போட்டிருக்கிறாரு. 15 நாள்ல 10 விஷயங்கள் நடந்திருக்கு. இது எதுக்குமே மோடி அரசு பதில் சொல்லல அப்படின்றத அவர் பேச தொடங்கி இருக்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீம் அல்லது கமர்ஷியல் மீடியாஸ்ல இது டாபிக்காக வர தொடங்கி விட்டது. அப்போ கமர்ஷியல் மீடியாவுக்கு உள்ளேயும் இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கு அல்லது ஜனநாயகத்தினுடைய செல்வாக்கு அப்படின்றது உயரத் தொடங்கி இருக்கிறது அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இது எல்லாம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருப்பது. இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி நியூஸை வந்து பேரலையோ, லிபர்ட்டியோ, வாய்ஸ் ஆஃப் சவுத்தோ தேடி கண்டுபிடிச்சு அதை நம்ம பேசி புரிய வைக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பேசல, நம்ம யாருக்கு எதிராக இதெல்லாம் பேசணுமோ, எந்த ஊடகங்கள் இதெல்லாம் மறைக்கிறதா பேசணுமோ அந்த ஊடகங்கள் இதெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்கன்றதுதான் ஜனநாயகம் குறைந்தபட்சம் சர்வைவ் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.